ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச கேக் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் போர்பன் ஃப்ளேவரில் கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு என்னென்ன கூட ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இது கூட 3 முட்டை எடுத்திருக்கேங்க. சாப்பிடும்போது கடுக்குடுக்குன்னு இருக்கிறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். போர்பன் பிஸ்கெட் 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதேமாதிரி அன்சால்டட் பட்டர் இந்த கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவரில் ஏதாவது கூட எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்திங்களோ அதே அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டுட்டு போர்பன் பிஸ்கெட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இவ்வளவும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து நீ மிக்ஸி ஜாரில் முட்டையை நான் ஓட்டி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். நான் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த கேக் செய்யும் போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணால் தான் வரும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்டவே முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே மைதா மாவு அப்படியே சேர்த்தாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சளிச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணும்போது கூட சளிச்சு டேரெக்டாக பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம், கட்டி விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது கூட பவுடர் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சுகரையும் இந்த போர்பன் 2 பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சளிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டுக்காக. அதோட முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக 1/2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வரணும். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா கரெக்டாக பேட்டர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா டூட்டி ஃப்ரூட்டியே கடைசியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கலக்கணுங்க. பாருங்கள், எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்போது இந்த பேட்டரை ஊற்றிக்கிறதுக்காக கேக் ட்ரே எடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி ஹாட் ஷேப்பில் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணணும். முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணுங்க. அதனால் இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணுறதுக்கு இது கூடவே கல் உப்பு நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா புதுசாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட்டடாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒரு பக்கம் விட்டு பிடிச்சி ஒரு பக்கம் இட்லி பாத்திரம் அடி பிடிச்சிரும். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட்டடாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பட்டர் ஷீட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. A4 ஷீட்டில் இல்லை மொத்தமான ஷீட்டையோ அதில் கொஞ்சமாக பட்டரை மட்டும் தடவி விட்டுருங்க. டேரெக்டாக ட்ரேயில் ஊற்றலாம், பட் சம்டைம்ஸ் அடி பிடிச்சிச்சின்னா எல்லாம் இதாகிடும். அதுக்காண்டி இதை இப்போ இந்த பேட்டரை போட்டு 2 தடவை ட்ராப் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க பபிள்ஸ் எடுக்கிறதுக்காக. உள்ளே ஒரு வளைவு வச்சுக்கிறேன் இட்லி பாத்திரத்தில். அதுக்கு மேலே இந்த ட்ரேவை கொண்டு போய் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 35 மினிட்ஸ் கழிச்சு 35 to 40 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். உள்ளே ஏதாவது பாருங்கள், சூப்பராக புஷ்ஷுன்னு வந்திருக்கு. உள்ளே ஏதாவது ஸ்டிக் பண்ணி பாருங்கள், ஏன்னா பேட்டர் ஃபுல்லாக வெந்திருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு அடி வரைக்கும். சூப்பராக வந்திருக்குங்க. இதை அப்படியே நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எப்படி நல்லா வந்திருக்குன்னு. சாஃப்ட்னஸும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து போர்பன் பிஸ்கெட்டில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஓரியோ இல்லை ஹைட் அண்ட் சீக் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். எந்த பிஸ்கெட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.